வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆபாச பிற்போக்குத்தனமான பேசக்கூடிய நபர் மகாவிஷ்ணு. அவர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு. ரகசிய கஸ்டடியில் வச்சு விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்படி என்ன ஒரு கொடுஞ்செயலை மகாவிஷ்ணு செய்துட்டாரு, அதுவும் விமான நிலையத்துக்கே போய் அவர் அங்கே ஏன் கைது பண்ணணும், அப்படி என்ன ஒரு செயலை செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஊர் உலகத்தில் ஒரு திருடனை பிடிச்சிட்டா இன்னொரு திருடனுக்கு பதட்டம் வரும். அந்த மாதிரி தான் சீமானுக்கு, பாஜகவுக்கு அந்த பதட்டம் பயன்லாம் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அக்யூஸ்டு இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசுகிறவன், அதே மாதிரி குற்ற செயல்கள் அவங்களெல்லாம் பண்ணும் பொழுது பாஜக எப்பொழுதுமே அதற்காக குரல் கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் சீமான் ஏன் அவ்வளோ பொங்கி விழுந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீமானுடைய தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க சிறுமிகிட்ட போயிட்டு பள்ளிக்கூடத்தில் யோகா வகுப்புகள், அந்த மாதிரி என்எஸ்எஸ் வகுப்பு, யோகா வகுப்புன்னெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி சிறுமிகள்கிட்ட பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகி அதன் மூலமாக இப்போ தொடர்ந்து 2வது நபர் கைதாக இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கண் முன்னாடி போகுமா இல்லையா சீமானுக்கு? அதனால் குற்றவாளின்னு தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை பேசிய அந்த நபரே, நான் காவல்துறையை நேரடியாக சந்திக்கிறதுக்கு வரேன், விசாரணைக்கு ஆஜராகிறதுக்காக வரேன், நான் ஓடி ஒளியில் நான் சொல்கிறேன், காவல்துறை என்னுடைய வீட்டுக்கு விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க, எனக்கும் இந்த சட்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் நேரடியாக ஆஜராகிறதுக்கு வரேன், நான் பதில் சொல்கிறேன், உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் வீடியோ போட்டுட்டு அவர் வந்துட்டு இருக்கிறாரு. இதில் சீமானுக்கு எங்கே நோகுது? சீமானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ இதே மாதிரி பேசிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சால் அப்போ காவல்துறை கைது பண்ணி விசாரணை நடத்துமா? இப்போ நம்மளும் இந்த மாதிரி சீமானை நோக்கி இந்த மாதிரியான கேள்வி இருக்குது. இப்போ ஒருவேளை இதுக்கும் அவருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி மட்டும் இல்லை, இந்த மாதிரியான வேலைகள் எதெல்லாம் செஞ்சால் அக்யூஸ்டு 420ன்னு சொல்லப்படுகிறதோ அந்த வேலைகள்லாம் சீமானும் செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நல்லவனுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பான், அயோக்கிய பயலுக்கு அயோக்கிய பய தான் ஆதரவு கொடுப்பான். அதன் அடிப்படையில் சீமானுக்கு இங்கே கேள்வி இருக்கக்கூடிய அவருடைய சதை துடிச்சிருக்குது அந்த ஃப்ராடு அக்யூஸ்டு பிற்போக்கு சிந்தனையாளராக பேசக்கூடியவரை. ஏன்னா சீமானுடைய உரையாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கல்ல, ரொம்ப செந்தமிழ், அப்படியே செந்தமிழ் சீமான்னு எதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? ஃபோனை வைடா அப்படின்னு பீப்பு போடணும், உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு ஒரு பீப்பு போடணும், அப்புறம் கட்சிக்காரனுக்கே நான் சொல்கிறத கேள்றா ஒரு பீப் போடணும். அப்போ இப்படிலாம் இதுக்கு பேர் தான் செந்தமிழன் சீமான். அதனால தான் இதெல்லாம் இந்த தம்பி ஒன்றும் நம்ம பேசுன அளவுக்கு ஒன்றும் நல்லா செந்தமிழில் பேசலையே, எதுக்கு நம்மளே வெளியில் விட்டு வச்சுட்டு இருக்கிறாங்களே, இவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறானுங்க அப்படிங்கிற சந்தேகம் சீமானுக்கு வந்திருக்கும். அதனால அவர் அந்த கேள்வி எழுப்பியிருப்பார். இல்லை, உமா ஆனந்துமே பாஜகவினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இவங்க அவரா ஒன்றும் வரலையே, அவர் ஒன்றும் கேட்டு எகிரி குதிச்சு ஒன்றும் உள்ள போலையே, இவங்களாம் அழைக்கிறாங்க, அழைப்பின் பேரில் அவர் பேசுறாரு, அவர் மேலே என்ன குற்றம் இருக்கு, ஒரு சுதந்திர நாட்டில் என்ன இது கூட பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ அதன் மீது நியாயம் இருக்குதானே? உமானந்தெல்லாம் ஒரு ஆளுன்னு கேள்வி கேட்கறதே முதல்ல தப்பு. என்ன பெரிய மக்கள் பிரச்சனைக்காக போராடிய தலைவரா, இல்லை இப்போ ரோட்டில் உட்காந்து போராடுனுச்சா உமானந்து? உமானந்துங்கிறது யாரு? உமானந்துங்கிறது ஒரு கவுன்சிலரு, ஏதோ ஃப்ளூக்கில் விழுந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆள் ஒரு உமானந்து. பாஜக உமானந்துங்கிறது நான் பாஜகவை சேர்த்தே சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காந்தி கொலை செய்யப்பட்டதை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். இன்றைக்கும் சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு கொடியேற்றிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத இந்த கூட்டம். பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் இதை விட மோசமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் கை தட்டி ஆரவரித்து அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட ஊக்கப்படுத்தக்கூடிய கூட்டத்துக்கு இதெல்லாம் பெரிய தப்பாக தெரியாது. அதனால குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை விதைக்கக்கூடிய பேசக்கூடிய அயோக்கியர்களுக்கு ஆதரவாக யாராக இருந்தாலும் பாஜக முதல்ல நிற்கும். இல்லை, அது கதவு திறந்து விட்டது திமுக தானன்றாங்க. எந்த இடத்துல கதவு திறந்து விட்டுச்சு? என்ன கதவு? திமுக உள்ளபடியே இந்த அளவிற்கு திமுக போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பேரியக்கம் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் கிடையாது. இந்த அளவிற்கு ஜனநாயகம், வானளாவிய ஜனநாயகம் சொல்றாங்களே, அது இந்த கட்சியில தான் இருக்குது. நீங்கள் ஒரு தவறு நடந்திருக்குது, இப்போ ஒரு அரசு பள்ளியில் ஒரு தவறு நடந்திருக்குது, அந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய முதல் ஆட்கள் யாரு?
ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பார்ட்டாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள். கட்சி ஆளுங்கட்சி யாருடைய கட்சி? திமுக ஆளுங்கட்சி. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டினுடைய தலைவராக உச்சபட்ச அதிகாரம் பொருந்தியவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை விட தெற்காசியாவிலேயே அதிகமான முதலீடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சரி, தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு, அமைச்சர் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எழுதியிருக்கிறாங்க, அவங்க ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவரே வந்து அறிக்கை கொடுக்குறாரு. அப்ப இந்த அளவிற்கான ஒரு ஜனநாயகம் பொருந்திய ஒரு கட்சி, இந்த அளவிற்காக ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி நீங்க வந்து இதுதான் திமுக தான் கதவை திறந்து விட்டுச்சு, ஜன்னலை திறந்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து கேலி குத்தம் இல்லையா? அப்ப இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து இடிக்குது, இதெல்லாம் தான் வந்து குத்துது. அதனால இதெல்லாம் வந்து தவறுகள் எங்க வேண்டுமானாலும் நடக்கும், எப்ப வேண்டுமானாலும் நடக்கும். அதை எப்படி ஒரு அரசு அதிகாரிகள் ஆட்சி இருக்கிறவங்க கையாளுகிறார்கள், தவறு நடக்காம அதை களைகிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில இந்த சம்பவத்துல தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு நான் பார்க்கிறேன். இல்லை, அமைச்சர் பதவி விலகணும், அமைச்சர் முதல் சம்பவம் கிடையாது, இது தொடர் கதையா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறுவது. அதனால அமைச்சர் இதற்கு முழு பொறுப்பு எடுத்து அவர் பதவி விலக வேண்டும், வேற யாராவது கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது பள்ளிக்கூடத்துல அசோக் நகரில் நடந்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கை கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் வந்து பேசினாரா அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டியவர்களுடைய நோக்கம் நேர்மையான நோக்கம். ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறது அயோக்கியத்தனமான கருத்து. இதெல்லாம் வந்து கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் அரசின் மீதான வன்மத்தை தீர்த்து கொள்வதற்கான ஒரு கழிவிறக்கம் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த கூட்டம் வந்து இந்த அயோக்கியர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஏங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தொன்மை வாய்ந்த சின்னங்களை வரலாற்று சுவடுகளை சிதைச்சி அதை மாற்றி பள்ளிக்கூடத்திலே பாடத்திட்டங்கள்ல மாத்திட்டு இருக்குது பாஜக மோடி கவர்மெண்ட். எவனாச்சும் கேள்வி கேட்டானா? மோடியை பதவி விலக சொன்னானா? இதே எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணார். இன்னைக்கு RSS ரகசியமாக எப்படி அரசு பள்ளிக்கூடங்கள்ல ரகசியமாக RSS பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. அன்னைக்கு எவனுக்காச்சும் தைரியம் இருந்துச்சா எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு சொல்றதுக்கு? அன்னைக்கு கண்டிச்சது திமுக தொண்டர்கள் தான். விழுப்புரத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல பாஜகவினுடைய கொடி என்ன கலர்ல இருக்குது? அந்த கலரினுடைய கொடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேபிள் சேருக்கும் கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சாங்க. எவனாச்சும் ஒருத்தன் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லக்கூடிய யோகிய சிகாமணிகள், தைரியமான நடுநிலைகள் எவனாச்சும் கேள்வி கேட்டானுங்களா? அன்னைக்கு ஏன் நம்ம கடுமையா பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு வன்மம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதிகமான நிதியை எந்த துறைக்கு ஒதுக்குறாரு? 40,000 கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்குறாரு? பள்ளி கல்விக்காக ஒதுக்குறாரு. பள்ளி கல்வியில இன்னைக்கு இடைநிற்றல் கம்மியா இருக்குது. அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுத்து வராங்க. கொரோனா காலத்திலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல அந்த மாநிலத்தில் சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களை விட தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அந்த சதவீதம் இந்திய அளவில் அதிகமா இருக்குது. அரசு பள்ளிகளை சாதாரணமா இல்லை, இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா தரம் உயர்த்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த பள்ளிக்கூடங்கள் வேண்டுமானாலும் போய் பாருங்க. தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் வந்து டெக்னிக்கலா உயர்த்திட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை இன்னைக்கு சிங்கப்பூர், ஹாங்காங், வியட்நாம்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் UK வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக கூட்டு போய் அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அறிவியல் நூலகங்களை காட்டி அவருடைய அறிவை விசாலப்படுத்த செய்யறாரு. ஒரு அதிகாரி மாதிரி CEO DO மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிக்கும் நேரடியாக போய் நேரடியாக ஆய்வு செய்யறாரு. திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுதான்னு பாக்குறாங்க. அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு வரலாற்றிலே, இந்தியா வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அதிகமாக IIT, IIMன்னு எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இந்த பள்ளி கல்வித்துறை எந்த பள்ளி கல்வித்துறைனா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அந்த வஞ்சம், அந்த வெஞ்சன்ஸ் தான் இன்றைக்கு மறைமுகமாக அவரை வந்து பள்ளி கல்வித்துறையில இருந்து நீங்க அமைச்சர்ல இருந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படிங்கிறது. அப்ப இது வந்து நடந்த சம்பவத்தின் மேலான குற்றம் கிடையாது, அதன் மேல கோவம் கிடையாது.
இந்த குறை சொல்லக்கூடிய கூட்டம் வந்து இவங்க உண்மையான நடுநிலையாளர்களோ ஆர்வலர்களோ கிடையாது. இவங்க திமுக வெறுப்பாளர்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற இந்த தனிப்பட்ட நபரை தாக்குவதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தானே தவிர, இவ்வளவு சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு புரட்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், தவறு நடந்தா தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்று பேசுறோம். யார் பேசிருக்கிறா? இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கு போற இடத்துல ஒரு பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவனை கூப்பிட்டு காலில் செருப்பு மாட்டி விட சொன்னாரு. காலில் கண்ட செருப்பை கழட்ட சொன்னாரு. எவனாவது ஒருத்தனுக்கு தைரியம் இருந்துச்சா எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், ஒரு மாணவரை செருப்பை கழட்டி பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தைரியமா பேசுறது யாருங்க? ஒரு துறையினுடைய அமைச்சர் நேரடியாக பேசுறாரு. என்னுடைய பிரிமைஸ்ல வந்து என்னுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய எம்ப்ளாயிஸ், எங்களுடைய ஊழியர்களை பேசுறதுக்கு நீ யார்? நான் சும்மா இருக்க மாட்டேன், நேரடியாக பத்திரிகையில போல்டா பேசுறாரு. இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அடிமைகள் மாதிரி சங்கிகள் மாதிரி முக்காடு போட்டுட்டு ஓடி ஒளிஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. தைரியமாக வந்து அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுறாரு. அதனால இவங்கெல்லாம் பதறாங்க, அவர் பதவி விலகணும்னு சொல்றாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில வந்து குறிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அல்ல, அவர் சிகிச்சைக்காக போயிருக்காரு, அப்படிதான் செய்திகள் வருது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த குற்றச்சாட்டு நம்ம எப்படி பார்க்கிறது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நல்ல கண் மருத்துவமனைக்கு கூட்டு போய் அதே போல் நல்ல ஒரு சிகிச்சை, நல்ல மருத்துவரை பார்த்து சிகிச்சை கொடுக்கணும். பாவம், ஏன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாரு, பல்வேறு ரொம்ப மன உளைச்சல், அதனால் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக செய்திகளை பார்த்தாலே போதும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும், சான் பிரான்சிஸ்கோவிலேருந்து கலிஃபோர்னியாவிலேருந்து இப்போ சிகாகோ வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய உடற்பயிற்சி செய்யக்கூடிய காணொளிகள் வந்துட்டு இருக்குது, செய்தி தொலைக்காட்சிகளில் வந்துட்டு இருக்குது, சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து, உயர் நிறுவனங்களினுடைய சிஇஓக்களை சந்தித்து, முதலீட்டாளர்களை சந்தித்து அவர்களோட உரையாடக்கூடியதையும், அதே போல் உலக அளவில் எந்த அளவிற்கு நம்ம முதலீடுகளை ஈர்த்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அந்த தகவல் வந்துட்டு இருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்களை சந்தித்து நேரடியாக அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை அங்கே வாழக்கூடிய மக்களே நேரடியாக வீடியோவாக எடுத்து அவங்க செல்ஃபோன்லேயே படம் பிடிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்குது, நீங்கள் வந்து இவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, பல வருஷமாக காலங்காலமாக தெரியும், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, அவருக்கும் தாத்தா வரைக்கும் தெரியும் கம்பராமாயணத்தை எழுதுனது யார் அப்படின்னு. ஆனால் இத்தனை கம்பராமாயணம் தோன்றின காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாரு, அது சேக்கிலார்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்டவர்கிட்ட பச்சை கலரை காமிச்சாலே இது மஞ்சள் கலர்னு சொல்கிறவர்கிட்ட போய் அமைச்சர் வந்து இந்த மாதிரி முதலீடுகளை ஈர்க்க போகலை, சிகிச்சைக்காக போகிறாருன்னு சொன்னால் அவர் ஏதோ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மனசில் நினச்சிட்டு சொல்லுவாரோ என்னவோ தெரில. எங்களுடைய முதலமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, சிறப்பாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக எல்லா பணிகளையும் அங்கிருந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட ட்வீட் பார்த்துருப்பீங்க, நம்ம எப்போ சேர்ந்து சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைக்கிறது, இந்திய அளவுலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ மிக சிறந்த கண் மருத்துவமனை இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை கூட்டு போய் அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுங்க. பாவம் இருந்துட்டு போறாரு, தமிழ்நாட்டை 4.5 வருஷம் ஆண்டுட்டார், விபத்தாக இருந்தாலும் அவரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு இலவசமான கண் சிகிச்சை வந்து நம்ம பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.